Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஜஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டரோடையோ இல்லை லேப்டாப்போடையோ வெப் ப்ரௌசர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு காமிக்க போகிறோம். அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்காக உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்லோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் க்ரோமோ இல்லைன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ஒப்பேரா எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரௌசர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து காசு மைன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மெத்தட் பற்றி நான் காமிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அதை எப்படி பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சைட்டில் எப்படி நம்ம வந்து காசு மைன் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நான் காமிக்கிறோம். அதே மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட் பற்றிலாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த மணி மேக்கிங் பற்றி நான் நிறைய வீடியோஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். ஸோ உங்களுக்கு வந்து அதை பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜஸ்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற மெத்தோட பேர் வந்து ஆட்டோ சர்ஃபிங் சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து இன்டர்நெட்டில் நம்ம வந்து ஏதாவது சர்ச் பண்ணுறதை வந்து சர்ஃபிங் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க நம்ம ஆக்சுவலாக ஒரு வெப்சைட்டெல்லாம் அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு நல்லதுன்னு இந்த கூகுளோ இல்லைங்கள யாஹூ இல்லைன்னா அலெக்ஸா, அமேசான் அலெக்ஸா இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறது எப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது அது பேஸ் பண்ணி தான். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வருதுன்னா ஓகே அந்த சைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சைட்டு, நிறைய பேர் அதில் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அந்த வெப்சைட்டில் ஓகே இங்கே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய வெப்சைட்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்காக டிராஃபிக் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் ஆட்டோ சர்ஃபிங். ஸோ இதில் இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணி உங்கள் க்ரோமில் ஃபயர்ஃபாக்ஸில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சா போதும். ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது மணி மைன் பண்ணிட்டு இது ஒரு மைனிங் ப்ராசஸ் சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் செஞ்சுட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக காசு வந்து சேர்த்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஆட்டோ சர்ஃபிங்கில் ரொம்ப பாப்புலரான ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா cashmining.forum4u.it சொல்லிட்டு ஆக்சுவலாக இது 3 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அது 3 நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே வந்து இது பேமெண்ட் காமிக்கிறாங்க, இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு இதில் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சைன்அப் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அது ஸ்டார்ட் மைனிங் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டேன்னா இங்கே ஸ்டார்ட் மைனிங் ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். ஓரோ வெப்சைட்டும் முடிஞ்சதும் பாருங்கள், இப்போ டைம் முடிஞ்சதும் அதை வந்து இவ்வளோ அமௌண்ட் என்னோட இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 45 செகண்ட்ஸ் ஒரு வெப்சைட் எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட்ஸ் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு அந்த வெப்சைட் விசிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறோம், அது கேஷ் ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்து லாஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்களா 05220 இருக்குது. இப்போ நான் வந்து அந்த கொஞ்சம் முன்னாடி ஆட் ஆகினது ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இங்கே தெரியும். இப்போது ஆக்சுவலாக இங்கே வந்து 05225 வந்துருக்கணும், 2245 வந்திருக்கு. அப்போ இன்னும் அமௌண்ட் 25 ஆட் ஆகிடுச்சு இந்த வெப்சைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி காசு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும். ஸோ அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1-2 ஜஸ்ட்டு சடனாக உங்களுக்கு பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரை வந்து ஜஸ்ட் பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுன்னா அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் அதுவாக காசு காயின் மைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து மினிமம் பே அவுட் வந்து $5 தான். பேபால் யூஸ் பண்ணி அவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி மெத்தட் தான் இதில். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு moneypayas.com வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டும் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் அதே வெப்சைட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டொமைன் நேம்ஸில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி cashminingboard.com இந்த எல்லா வெப்சைட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வெப்சைட் தான் ebsuher.com வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டும் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து புது வெப்சைட்ஸ்க்கு போகணும், இல்லைன்னா புது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் செக் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி வெப்சைட் தான். நீங்களே எதுவுமே பண்ண தேவையில்லை.
ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட் என்னன்னா alexamaster.in.net சொல்லிட்டு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் எப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேஷ்போர்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டேஷ்போர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வெப்சைட், அதாவது நம்ம வந்து ஆட்டோ சர்ஃபிங்காக வெப்சைட் டிராஃபிக் போகணும், இல்லைன்னா ஃபேஸ்புக் லைக்ஸ் அவங்க வந்து கொடுக்குற பேஜஸ் எல்லாம் நீங்கள் லைக் பண்ணணும். ஸோ அது லைக் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணாமல் இருக்கலாம் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு யூடியூப் வீடியோஸ்க்கு வியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி alexamaster.in கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நிறைய வேலை இருக்குது. அது அந்த சர்ச்சிங் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இங்கே இருக்குது. ஆட்ஸ் பார்க்குற மாதிரி, இமேஜஸ் பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி நிறைய வேலை இங்கே இருக்குது. ஸோ அப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான், அதாவது ஜஸ்ட் வந்து அது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி விஷுவலாக இருக்கும். ஆனால் இது வந்து ஆடியோ, அதாவது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து நிறைய ரேடியோ பிளேலிஸ்ட் இருக்கும், ரேடியோ இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக் வந்து அந்த ஒரு ரேடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அது ஆகிறதுக்கு நமக்கு காசு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இப்போ அந்த சவுண்ட் கேட்குறது இல்லைன்னா ஆடியோ கேட்குறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி ஆட்டோ சர்ஃபிங் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களோட லேப்டாப்பிலோட வால்யூம் வந்து 0 ஆக்கி வச்சுன்னா உங்களுக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது பாட்டுக்கு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும், காசு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. மிச்சம் இருக்கிற எல்லா சைட்ஸுமே இந்த மாதிரி வெப்சைட்ஸ் விசிட் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் அதில் அந்த வெப்சைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அடுத்த வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி தான் எல்லா மெத்தட்ஸும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட லேப்டாப் ஓப்பன் பண்ணுறது அல்லது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த சைட்டுக்கு ஜஸ்ட் போனால் மட்டும் போதும். மிச்சம் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து இப்போ காலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லேப்டாப் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் காலையில் இது கனெக்ட் பண்ணி வச்சுட்டா சாயந்தரம் நீங்கள் வேலைக்கு போய்ட்டோ இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு வர்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபுல் வேலை முடிச்சுட்டு காசு ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதுக்கு பவர் மட்டும் கொடுத்து முடிச்சது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோட் போகாமல் வச்சுட்டுனா அவ்வளோதான், அந்த வேலை அது முடிச்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்மளோட ப்ரௌசர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி காசு சம்பாதிக்கலான்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்காக நீங்கள் உட்காந்துட்டு எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ இல்லைங்க உங்களுக்கு ஸ்பேராக லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருக்குன்னா, யூஸ் பண்ணாத இருக்குன்னா அது ஜஸ்ட் இது கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எது பற்றி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண உங்களோட ஒரு செகண்ட் கூட இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதுவாக ஆட்டோமேட்டிக் வேலை செஞ்சுட்டே இருக்கும், காசு சம்பாதிச்சுட்டே இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.